ரைட். ஸோ மியாசிஸ்ல இருக்கக்கூடிய ஈவெண்ட் இதுதான். மியாசிஸ் 1, மியாசிஸ் 2 அப்படின்னு பிரிப்போம். நீங்க மைட்டாசிஸ் படிச்சோம். மைட்டாசிஸ்ல மொத்தமே 4 ஃபேஸ் தான். ப்ரோபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். மைட்டாசிஸை கம்பேர் பண்ணும்போது மியாசிஸ் ரொம்ப பெருசு. மியாசிஸ்ன்றது ரொம்ப பெருசு. சரியா? ஏன் அப்படின்னா மியாசிஸ்ல 2 ஃபேஸ் நடக்கும். மியாசிஸ் 1, இன்னொன்னு மியாசிஸ் 2. மியாசிஸ் 1, மியாசிஸ் 2. அந்த மியாசிஸ் 1ல 4 ஈவெண்ட் இருக்கு. ப்ரோபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 1. இது எதை குறிக்குதுன்னா மியாசிஸ் 1 குறிக்குது. மியாசிஸ் 1ல இந்த 4 ஈவெண்ட் நடக்கும். நீங்க எப்பெல்லாம் என்னென்னலாம் படிச்சீங்களோ அதே தான். ப்ரோபேஸ்னா அங்கே குரோமோசோம் கண்டென்ஸ் ஆகும். இது எல்லாமே அதே ஈவெண்ட் தான். சரிங்களா? அதே மாதிரி மியாசிஸ்லயும் ப்ரோபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, அனாஃபேஸ் 2, டீலோஃபேஸ் 2. அது 2ன்றது அதை குறிக்கும். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான் மைட்டாசிஸை கம்பேர் பண்ணும்போது மியாசிஸ். சரிங்களா? ரைட். இப்போ மியாசிஸ் 1ல ப்ரோபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 1 எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்துலாமா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மியாசிஸ் 1. உங்களோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு நான் திருப்பி சொல்லிடுறேன். இது இருந்ததுன்னா தான் இது எல்லாமே புரியும், இல்லைன்னா புரியாது. அதேதான். ஒரு மதர் செல், ஒரு தாய் செல் டிவைட் ஆகும், ரிடக்ஷன் டிவிஷனுக்கு உட்படும். சரியா? இதுல என்னவா மாறும்? ஆப்ளாய்டா மாறும். இது எப்ப நடக்கும்? எந்த ஃபேஸ் இது? மியாசிஸ் 1. மியாசிஸ் 1ல உங்களுக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா மதர் செல். சரியா? ஸ்போமோடைய மதர் செல் அல்லது கேமிட்டோடைய தாய் செல் என்ன ஆக போகுது? 2ஆ பகுப்படைய போகுது. அதாவது குரோமோசோம் நம்பர் பாதியா குறைக்கப்பட போகுது. அது மியாசிஸ் 1. அப்புறம்தான் மியாசிஸ் 2. மியாசிஸ் 1ல பகுப்படைந்தது மேலும் பகுப்படைய போகிறது மியாசிஸ் 2. புரியுதா? இப்ப நீங்க மியாசிஸ் 1ல படிக்க போறது இதை மட்டும்தான். குரோமோசோம் நம்பர் எப்படி பாதியா ரெடியூஸ் ஆகுது, குறைக்கப்பட போகுது. அதுல வரக்கூடிய ப்ரோபேஸ் 1 எப்படி இருக்கும், மெட்டாஃபேஸ் 1 எப்படி இருக்கும், அனாஃபேஸ் 1 எப்படி இருக்கும், டீலோஃபேஸ் 1 எப்படி இருக்கும், அதான் நம்ம பார்க்க போறோம். புரியுதா? ரைட். சரி, ஃபர்ஸ்ட் ப்ரோபேஸ் 1. Prophase of the first meiotic division is typically longer and more complex when compared to prophase of mitosis. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஏற்கனவே மைட்டாசிஸ்ல ஒரு ப்ரோபேஸ படிச்சீங்க. சரியா? மியாசிஸ்லயும் மியாசிஸ் 1ல ப்ரோபேஸ் 1 நம்ம பார்க்கிறோம். அப்ப ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லென்த்தியான ப்ரோபேஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மியாசிஸோடைய 1ல வரக்கூடிய ப்ரோபேஸ் 1 தான் லென்த். புரியுதா? புரிஞ்சுதா இல்லையா பாயிண்ட்? மைட்டாசிஸோடைய ப்ரோபேஸ் ரொம்ப லென்த்தியா, மியாசிஸோடைய ப்ரோபேஸ் 1 ரொம்ப லென்த்தியா அப்படின்னு கொஸ்டின் கேட்டா எது ஆன்சரு? மியாசிஸோடைய ப்ரோபேஸ் 1 தான் இருக்கிறதே லாங்கு. ப்ரோபேஸ் 2ன்னு ஒன்று படிப்போம், அது கிடையாது. புரியுதா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான அர்த்தம். புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது, இட் ஹாஸ் பீன் ஃபர்தர் சப்டிவைடட் இன்டு ஃபாலோவிங் 5 phases. சார், மியாசிஸ் 1ல ப்ரோபேஸ் 1 தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ரோபேஸ் 1 மேலும் 5 துணைநிலைகளா பிரிக்கிறாங்க, 5 சப்டிவிஷன்ஸா பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பாருங்க. பேஸ்ட் ஆன் குரோமோசோமல் பிஹேவியர். இந்த இடத்தை அலைன் பண்ணிக்கும். எதன் அடிப்படையில் மியாசிஸ் 1 ப்ரோபேஸ் 1 மேலும் 5 ஸ்டேஜஸா பிரியுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் குரோமோசோமல் பிஹேவியர், குரோமோசோமோடைய நடத்தைகளின் அடிப்படையில் அதை நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? அது லெப்டோட்டின், சைகோட்டின், பேக்கிட்டின், டிப்ளோட்டின், அப்புறம் டயாகைனசிஸ். வந்துச்சா? 5 யூனிட் வந்துச்சா? சரிங்களா? அதுதான் லெப்டோட்டின், சைகோட்டின், பேக்கிட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். டயா. இது நீட் தேர்வுல வரிசைப்படுத்துகிற கொஸ்டினா வரும். சரியா? இதை மறக்காதீங்க. LZPDD எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா நமக்கு தேவை இதனுடைய ஆர்டர் முக்கியம். லெப்டோட்டின், சைகோட்டின், பேக்கிட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். சொல்லு சந்திர, பார்த்து சொல்லு. இது ஸ்கூல்ல படிக்கல? சரி, ஓகே. எத்தனை ஈவென்ட் இருக்கு? 5 ஈவென்ட். இதான் ஆர்டர். உங்களுக்கு ஆப்ஷன்ல மிங்கல் பண்ணி கொடுப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின் எடுத்து பாரு, கம்பல்சரி இந்த கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அப்ப இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? மியாசிஸ் 1ல
புரோபேஸ் 1 பார்க்குறோம். புரோபேஸ் 1ன்றது ரொம்ப நீளமானது when compared with மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் 2 புரோபேஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ரைட். அப்ப இந்த புரோபேஸ் 1ல மேலும் 5 நிலைகளா நீங்க பிரிக்கலாம். அதான் என்னது? லெப்டோட்டின், சைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். இந்த ஆர்டரை மறக்காதீங்க. சரிங்களா? இது புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ண போறோம்? ஒவ்வொன்றா தனித்தனியா பார்க்க போறோம். லெப்டோட்டின் எப்படி நடக்கும், சைகோட்டின் எப்படி நடக்கும், பாக்கெட்டின் எப்படி நடக்கும், சரிங்களா? அதை பார்க்க போறோம். பார்த்துடலாமா? ரைட். இது இந்த படத்தை பாரு, அதுக்கப்புறமா நோட்ஸ் பத்தி படிக்கலாம். இது நமக்கு புரியாது, இதுல என்சிஆர்டியில் அந்த அளவுக்கு நமக்கு டெப்த் இருக்காது. காமிக்கிறேன். ரைட். இதை பாரு, இந்த படத்தை பாரு. சரி, இது தெரியுதா உங்களுக்கு? இது வந்து லெப்டோட்டின், சைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். சரியா? நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஈவெண்ட் என்ன தெரியுமா? புரோபேஸ்னா என்ன நடக்கும்? கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம். சரியா? குரோமாட்டின் வந்து குரோமோசோம்களாக தடிப்புறும். ரைட். வேற என்ன படித்தோம்? நியூக்ளியர் மெம்பரேன்லாம் சுத்தமாக மறைஞ்சிரும், உள்ள இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ்லாம் மறைஞ்சிடும். இதானே படிச்சிருக்கிறோம் சார். இதே தான் இங்கேயும். ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னென்ன நடந்து லாஸ்ட்டாக வரும்போது தான் நீங்கள் சொன்னீங்கல்ல நியூக்ளியர் மெம்பரேன் மறையுது. புரியுதா? குரோமோசோம் தடிப்புறுது, எல்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டாக தான் அது தெரிய வரும். சரிங்களா? சரி, இப்போ என்ன நடக்குதுன்றது நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா அந்த பாயிண்ட்ஸை பாருங்க, உங்களுக்கு புரியும். இது வந்து லெப்டோட்டின் ஸ்டேஜ். புரோபேஸ் 1ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லெப்டோட்டின். லெப்டோட்டின் ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா, குரோமாட்டின் மெட்டீரியல் கொஞ்சம் கண்டென்ஸ் ஆகும். சரியா? அண்டு பார்க்கறதுக்கு இந்த இடத்துல குரோமோசோம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு த்ரெட் மாதிரி, நூல் மாதிரி இருக்கும். அதோடைய நீளத்துக்கு ஏற்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்லாம் இருக்குது இல்ல, அதோடைய டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்? கரெக்டா வந்து அமையும். அதுதான் எங்க? இந்த லெப்டோட்டின் ஸ்டேஜில். பார்த்துக்கோ, குரோமோசோம் வந்து எப்படி இருக்கும்? த்ரெட் மாதிரி, நூல் மாதிரி இருக்கும். அதோடைய நீளத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அமையும். பார்த்தீங்கன்னா இங்க தெரியும். இங்க ஒரு ரெண்டே ரெண்டு குரோமோசோம் மட்டும் தான் இங்க காமிக்கிறாங்க. ஒன்று பெட்டர்னல், ஒன்று மெட்டர்னல் வச்சுக்கோ. சரியா? அப்ப இது சின்னதா இருக்கு, இந்த இடத்துல கவனி, இது சின்னதா இருக்கா? அப்ப அது எது கூட போகணும்? அது கூட தான் போகும். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி இருக்கிறது எங்க? லெப்டோட்டின். லெப்டோட்டின் ஸ்டேஜில் த்ரெட் மாதிரி இருக்கிறது லென்த் வைஸ் கிட்ட கிட்ட போய் அமையிறது தான் லெப்டோட்டின் ஸ்டேஜ். இது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ரைட். என்ன பிரியதர்ஷினி புரிஞ்சுதா? ரைட். அடுத்து சைகோட்டின்னா என்னன்னா,
இதுக்கு பேர் தான் ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் அது ஹோமோலாகஸ், ஒரே மாதிரியான குரோமோசோம். அப்ப இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல சைகோட்டின்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இது என்னது, இது சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது உருவாகும். சரியா? தமிழ்லயும் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் தான் சொல்லுவோம். ஓகே, இந்த ரீகாம்பினேஷன் நடக்கணும் இல்லையா? அப்ப என்ன நடக்கணும், ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல வந்து ஒரு ஜிப்பு நம்ம போட்டோம்னா எப்படி இருக்கும், ஆரம்ப ஸ்டேஜ்ல ஃபுல்லா இழுத்தா மூடிக்கும். சரியா? ஆரம்ப ஸ்டேஜ்ல என்ன ஆகுது, ரெண்டும் ஜோடி சேர்தல் வச்சுக்கும், வேற ஒண்ணும் இல்லை. பைவேலண்ட் அப்படின்னா என்னன்னா, குரோமோசோம் இரட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு பெட்டர்னல், இன்னொன்னு மெட்டர்னல். இது ரெண்டும் ஜோடி சேர்தல் எங்க நடக்குது அப்படின்னா, எந்த ஸ்டேஜ், சைகோட்டின். இங்க பாருங்க, இது லெப்டோட்டின், இது சைகோட்டின், இது வந்து சைகோட்டின். இது ரெண்டு ஈவென்ட் புரிஞ்சுச்சா? ரைட். மூணாவது என்னது, பாக்கெட்டின். ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். சார் பாக்கெட்டின் ஸ்டேஜ்ல என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லா ஜாயிண்ட் ஆயிடும். ஜிப்பு ஃபுல்லா போட்டாச்சு மீன்ஸ் ரெண்டு பையோடைய ஓபன் பண்ணிட்டோம், ரெண்டு பக்கத்தையும் என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லா மூடிட்டோம். இப்போ என்ன நடந்திருக்கும், பாக்கெட்டின் ஸ்டேஜ்னா கிராசிங் ஓவர் நடக்கும். குறுக்கே கலத்தல், ரீகாம்பினேஷன் கேள்விப்பட்டிருக்கிறியா? இங்க பாருங்க, ப்ளூ கலரோடைய இதுல ரெட் கலர் வந்திருக்கா, முனையில ரெட் கலரோட இதுல ப்ளூ கலர் வந்திருக்கா? அப்ப கிராசிங் ஓவர் அக்கர்ஸ் இன் பாக்கெட்டின் ஸ்டேஜ். மறக்காதீங்க, குறுக்கே கலத்தல் எங்க நடக்கும், பாக்கெட்டின் ஸ்டேஜில் நடக்கும். ஹோமோலோகஸ் குரோமோசோம்களுக்கு இடையே, நான் சிஸ்டர் குரோமேட்டின்களுக்கு இடையே இப்படி கூட சொல்லலாம். ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல நான் சிஸ்டர் குரோமேட்டின் இடையே தான் என்ன நடக்குது, கிராசிங் ஓவர் நடக்குது. எந்த ஸ்டேஜ், பாக்கெட்டின் ஸ்டேஜ்ல. அடுத்தது டிப்ளோட்டின் ஸ்டேஜ். டிப்ளோட்டின் தானே. டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல என்ன நடக்கும், இந்த இடத்துல நம்ம நடந்துச்சே, இது மாதிரி கிராசிங் ஓவர் நடந்துச்சு, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னன்னா கயாஸ்மேட்டா. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது, கயாஸ்மேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆகும், மற்ற இடத்துல என்ன ஆயிடும், ஜிப்பு மாறி வந்தது இல்ல, இது ஒரு என்சைம், ஒரு நொதி. சரியா? ஒரு ஒட்டக்கூடிய ஒரு நொதி, அது என்ன ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா மறையும், ஜிப்பு ஓபன் ஆயிடும் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அப்ப உங்களுக்கு என்ன ஆகும், சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் டிஸ்அசோசியேட், சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் ஆனது மறைகிறது அல்லது அழிகிறது. எங்கப்பா, டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல. எங்க, டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல. புரிஞ்சிச்சா இது? அதுக்கப்புறம் லாஸ்டா டயாகைனசிஸ். ஒன்லி சுத்தமா சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் அழிஞ்சு போச்சா? இந்த எக்ஸ் மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல அந்த பாயிண்ட் இப்படி போயிடும். டெர்மினலைசேஷன் சொல்லுவாங்க, நுனி அடைதல் டயாகைனசிஸ்ல நடக்கும். எல்லாமே சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் ஆயிடும், மறைஞ்சிடும். புரிஞ்சிச்சா இது? புரியுதா இல்லையா? ஓகே. ஸோ இந்த ஈவெண்ட் தான் நம்ம பெரிய ஈவெண்ட், இதை தான் நம்ம பெருசா பார்ப்பீங்க. சரிங்களா? இன்னும் வேற எந்த படம் நல்லா இருக்கும், ஸோ இதுதான் பெஸ்ட். வேற எந்த படமும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்டா இருக்காது, அது மட்டும்தான் இருக்கும். சரியா? பார்க்கலாமா? இந்த ஈவெண்ட்டை அப்படியே பார்த்துட்டு வேணா மறுபடியும் இந்த படத்தை வந்து பாரு, திருப்பியும் புரியும் உங்களுக்கு. சரி, இப்ப பார்க்கலாமா? ப்ரோபேஸ் 1ல நம்ம பார்க்க போறது லெப்டோட்டின் பார்க்க போறோம். சரிங்களா? லெப்டோட்டின் பார்க்க போறோம். During leptotin stage, the chromosome becomes gradually visible under the light microscope. ஒளி நுண்ணோக்கி மூலம் நீங்க லெப்டோட்டின் ஸ்டேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குரோமோசோம் என்ன ஆகும், தெரிய வரும். இட் மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கண்டென்ஸ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியா தெரிய வரும்னு அர்த்தம். The compaction of chromosomes continues throughout leptotin. குரோமோசோம்கள் கண்டென்ஸ் ஆகுது இல்ல, இப்படி கடக்கிறது, இந்த மாதிரி கடந்தது கொஞ்சம் கொஞ்சமா தடிப்புறுவது லெப்டோட்டின் முழுமைக்கும் நடக்குது அப்படின்றாங்க. This is followed by the second stage, that is called zygote. புரியுதா? ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு ஈவெண்ட் தான் லெப்டோட்டின்ல. குரோமோசோம் கண்டென்சேஷன் நடக்குது, கம்பேக்டா மாறுது. குரோமோசோம் வந்து கம்பேக்டா மாறுது. தமிழ்ல நூல் மாதிரியான தோற்றத்தை அளிக்கும் அப்படிலாம் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோ. இது புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் குரோமோசோம் எப்படி இப்படி கடக்கிறது, கொஞ்சம் கண்டென்ஸ் ஆகுது.
தடிப்புறுகிறது எங்க லெப்டோட்டின் ஸ்டேஜ்ல. புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது யார் வரும்? சைகோட்டின். லெப்டோட்டினுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஈவெண்ட் தான் சைகோட்டின். During this stage, chromosomes start pairing together and this process of association is called synapsis. சார் இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன நடக்குது? இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கவனிங்க. ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒரு படம் இப்படி இருக்கு. இது வந்து ஒரு ஒரு பேட்டர்னல்னு வச்சுக்கோ, இன்னொன்று வந்து மெட்டர்னல்னு வச்சுக்கோ. லெப்டோட்டின் ஸ்டேஜில் உங்களுக்கு கண்டென்சேஷன் நடந்துச்சு. லெப்டோட்டின் ஸ்டேஜில் கண்டென்சேஷன் நடந்துச்சு, காம்பேக்டாக மாறிடுச்சு. சைகோட்டின் ஸ்டேஜில் என்ன உருவாக போகுதுன்னா சினாப்சிஸ் உருவாகுது. சினாப்சிஸ்னா என்னன்னா நடுவில் வரக்கூடிய இதுதான் காம்ப்ளெக்ஸ். இது பேர் தான் என்னதுங்க? சினாப்சிஸ். புரியுதா? இதான் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஞாபகம் வச்சுங்க, இது பேர் தான் என்னது? ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஒரே மாதிரியான குரோமோசோம்கள் இடையே சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் உருவாகுவது எது? சைகோட்டின். Such paired chromosomes are called homologous chromosomes. சார் இந்த மாதிரி ஒரு பச்சை கலரும் ஒரு பிங்க் கலரும் கொடுத்துருக்கேன். இந்த ஒரே மாதிரியான குரோமோசோம்கள் ஒன்னோட ஒன்னா இணையது பத்தியா சினாப்டோனிக் காம்ப்ளெக்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? ஹோமோலோகஸ். ஹோமோனா ஒரே மாதிரியான குரோமோசோம்கள் இணையது தான் ஹோமோலோகஸ். புரியுதா? ஹோமோலோகஸ் என்ன தெரியுமா? நீங்க மைட்டாசிஸ்க்கு மியாசிஸ்க்கு உள்ள வித்தியாசமே இதான். மைட்டாசிஸ்ல ஜஸ்ட் ஒன்னே ஒன்று தான் படிச்சிருப்பீங்க, ஒரே ஒரு குரோமோசோம் தான் படிப்பீங்க. ஆனா ஹோமோலோகஸ் குரோமோசோம் எங்க தான் படிப்பீங்க? மியாசிஸ்ல தான் படிப்பீங்க. புரியுதா? எலக்ட்ரான் மைக்ரோகிராஃப்ஸ் ஆஃப் தி ஸ்டேஜ் இண்டிகேட் தட் குரோமோசோம் சினாப்சிஸ் இஸ் அக்கம்பனைடு பை த ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் கால்ட் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாகும், சின்ன சின்னதா ரெண்டுத்துக்கு நடுவுல. அந்த காம்ப்ளெக்ஸ் பேர் தான் என்னது? synaptonimal complex. அதுக்கு பேர் என்னது? synaptonimal complex. The complex formed by a pair of synapsed homolog chromosome is called bivalent or tetrad. சார் இது நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு பேரு bivalent சொல்லலாம் அல்லது டெட்ரட்னு சொல்லலாம். யோசித்து பாரு, 1 2 3 4 குரோமாட்டிட் இருக்கா? அப்ப டெட்ரட்னு சொல்லலாமா? அல்லது 2 குரோமோசோம் சேர்ந்தா பைவேலன்ட் சொல்லலாமா? பைவேலன்ட்னா ரெட்டைகள்னு கூட வச்சுக்கோ. 2 சரியா? டெட்ரட்னா 4 குரோமாட்டிட குறிக்கிறது. அப்ப சைகோட்டின் ஸ்டேஜ்ல உங்களுக்கு எதை நீங்க பார்க்கலாம் மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னா பைவேலன்ட் ஆர் டெட்ரட் கண்டிஷனை பார்க்கலாம். இருக்கா? புக்ல பாரு, புக்கை பார்த்துக்கோ, தெரிஞ்சுக்கும். சரிங்களா? However, these are more clearly visible at the next stage. சார் இருந்தாலும் இந்த மாதிரி இங்க பாருங்க, இந்த இடத்துல கவனிக்கணும். சைகோட்டின் ஸ்டேஜ்ல ஆரம்பமாச்சு, அதுக்கப்புறம் பேக்கெட்டிங் ஸ்டேஜ் வருது பத்தியா? அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் தெளிவா பார்க்கலாம்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா these are more clearly visible at the next stage. bivalent or tetrad நல்லா கிளியர் கட்டா உங்களுக்கு எங்க கிடைக்கும், எங்க பார்க்கலாம் அப்படின்னா பேக்கெட்டிங் ஸ்டேஜ்ல பார்க்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி லைன் நமக்கு அந்த இடத்துல முடியும். இது புரிஞ்சிச்சா? ரைட். இந்த வேணும்னா இந்த படத்தை பார்த்துட்டு வா, இங்க பாத்துக்கோ. இதான் பைவேலண்ட். இதான் என்ன சொன்னோம்? பைவேலண்ட். பைவேலண்ட் ஃபார்ம் ஆச்சா? ஹோமோலோகஸ் குரோமோசோம் ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல வந்துச்சா? இதான் நம்ம இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? பைவேலண்ட் அல்லது டெட்ராட். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இங்க பாருங்க, சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் உருவாயிருக்கா? ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? அடுத்த ஸ்டேஜ்ல நீங்க இந்த சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் தெளிவா பார்க்கலாம். இங்க கவனி, இருக்கா இல்லையா? அப்ப சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் நீங்க தெளிவா எங்க பாப்பீங்க? பேக்கெட்டிங் ஸ்டேஜ் ஆஃப் புரோபேஸ் 1. மறக்காத. ரைட். இங்க பாரு. அப்ப இது ஒரு புரிஞ்சிச்சா? சைகோட்டின் முடிஞ்சதா? அப்ப லெப்டோட்டின்ல என்ன பார்த்தோம்? குரோமோசோம் கண்டென்ஸ் ஆச்சு. சைகோட்டின்ல என்ன நடந்தது? ஹோமோலோகஸ் குரோமோசோம் ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல வந்து சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் உருவாச்சு. தட் இஸ் பைவேலண்ட் டெட்ராட் விசிபிள் இன் சைகோட்டின். புரியுதா? அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாமா? மூணாவது பேக்கெட்டிங் ஸ்டேஜ். மூணாவது என்னது? பேக்கெட்டிங் ஸ்டேஜ். பாரு, the first 2 stage of புரோபேஸ் 1 என்னன்னா முதல் 2 ஸ்டேஜ் என்னன்னா லெப்டோட்டின் சைகோட்டின் are relatively short lived compared to the next stage, that is பேக்கெட்டின். இந்த இடத்துல क्वेश्चन எப்படி வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெப்டோட்டின் பார்த்தோம், ரெண்டாவது சைகோட்டின், மூணாவது பேக்கெட்டின் பார்க்கணும். சரிங்களா?
சார் இந்த ரெண்டு ஸ்டேஜை கம்பேர் பண்ணும்போது லெப்டோட்டினையும் சைகோட்டினையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது பாக்கெட்டின் அப்படின்றது கொஞ்சம் நீளமானது, டைம் அதிகமா எடுத்துக்கக்கூடியது. அப்ப நீ யோசிச்சு பாரு, கொஸ்டின் எப்படிலாம் பிரேம் பண்ணலான்னு பாருங்க. மைட்டாசிஸ் ப்ரோபேஸ் லாங்கா மியாசிஸ் ப்ரோபேஸ் 1 லாங்கான்னு கேட்டா மியாசிஸ் 1 ப்ரோபேஸ் தான் லாங். சரிங்களா சார்? அந்த ப்ரோபேஸ் 1ல லெப்டோட்டின் லாங்கா சைகோட்டின் லாங்கா பாக்கெட்டின் லாங்கா அப்படின்னு கேட்டா பாக்கெட்டின் தான் லாங். சரிங்களா? ரைட். ப்ரோபேஸ் 1 ஆர் ஷார்ட் ரிலேட்டிவ் ஷார்ட் இப்படி கம்பேர் டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தட் இஸ் பாக்கெட்டின். பாக்கெட்டினை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டும் குறைவானது, ஷார்ட் லிவ்டு, கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அந்த ஈவென்ட் நடந்தா முடிஞ்சு போச்சு. ஆனா இது ரொம்ப நேரம் நடக்கும். ஏன் பாக்கெட்டின் மட்டும் ரொம்ப நேரம் எடுத்துக்கணும்? என்ன காரணம்? ஏன்னா அங்க கிராசிங் ஓவர் நடக்கணும். இதுல இருந்து குரோமோசோம் மெட்டீரியல் இதுக்கு போகணும்ல, இதுல இருந்து இதுக்கு வரணும்ல, அதுக்கு டைம் எடுத்துக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? During this stage, it means packaging stage, the 4 chromatids of each bivalent chromosome becomes distinct and clearly appear as tetrads. அப்ப நீங்க பாக்கெட்டிங் ஸ்டேஜ்ல பார்க்கும்போது உங்களுக்கு 4 குரோமாட்டிடும் எப்படி தெரியுமா? கிளியர் கட்டா தெரியும். 4 குரோமாட்டிடும் கிளியர் கட்டா தெரியும். இந்த மாதிரி 4 குரோமாட்டிடும் கிளியர் கட்டா தெரியும். அண்ட் இதுக்குள்ள யார் இருப்பா? இது ரெண்டுத்துக்கு நடுவில் யார் இருந்துருவா? நல்லா நம்ம ஏற்கனவே போன வாட்டியே படிச்சுட்டோம். சைகோட்டினுக்கு அடுத்த ஸ்டேஜில் இந்த சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸை தெளிவா பார்க்கலாம்னு சொல்லிட்டோம். ஓகேவா? இதுதான் 4 குரோமாட்டிட்ஸ். ஈச் பைவேலண்ட் குரோமோசோம்ஸ் become distinct and clearly appear as tetrad. எல்லாமே எப்படி தெரியும்? டெட்ரடாக உங்களுக்கு நல்லா தெரியும். This stage is characterized by the appearance of recombination nodules. சார் அதுன்னா என்ன சார்? அதாவது மறு சேர்க்கை முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அது எது? இதுதான். இங்கதானே ரீகாம்பினேஷன் நடக்க போகுது. யோசித்து பாரு, இந்த இடத்துல தான் உங்களுக்கு ரீகாம்பினேஷன் நடக்கும். புரியுதா? அதான் கிராசிங் ஓவர் இங்க தான் நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அப்ப இந்த முடிச்சுக்கு பேரு ரீகாம்பினேஷன் நாடியூல். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? ரீகாம்பினேஷன் நாடியூல். The sites at which crossing over occurs between non-sister chromatid. இந்த இடத்துல சகோதரி அல்லாத குரோமேட்டிட்களுக்கு இடையே என்ன நடக்க போகுது? மறு சேர்க்கை நடக்குது, ரீகாம்பினேஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. Between non-sister chromatids of the homologous. இது நீட் கொஸ்டின்ல வந்திருக்கும். சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஆஃப் தி ஹோமோலோகஸ் குரோமோசோம் கொடுப்பான், நான் சிஸ்டர் குரோமேட்டின் கொடுத்து கேட்பான். பார்த்துக்கோ. கிராசிங் ஓவர் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் பிட்வீன் 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம். 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம்களுக்கு இடையே என்ன நடக்குது? ஜெனடிக் மெட்டீரியல் பரிமாறிக்கொள்றதுக்கு பேர் தான் என்னது? கிராசிங் ஓவர், குறுக்கேற்றம். அப்படிதானே படிப்பீங்க தமிழ்ல. பார்த்துக்கோ. சரிங்களா? கிராசிங் ஓவர் இஸ் ஆல்சோ an enzyme mediated process and the enzyme involved is called ரீகாம்பினேஷன். சார் கிராசிங் ஓவர் ரீகாம்பினேஷன் ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னீங்க. அந்த ரீகாம்பினேஷனுக்கு தேவையான நொதிக்கு பேருனா மறக்காதீங்க. கிராசிங் ஓவர் ஒரு என்சைம் தேவை, அதுக்கு பேரு அந்த பேர்லயே வந்துடும். ரீகாம்பினேஷன், ரீகாம்பினேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கிராசிங் ஓவர் லீட்ஸ் டு ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் அண்ட் த 2 குரோமோசோம். கிராசிங் ஓவர் நடந்து எதை லீட் பண்ணுது அப்படின்னா ஜெனடிக் மெட்டீரியல் மாற்றிக்கொள்வதை லீட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. Recombination between homologous chromosome is completed by the end of packaging. அப்ப packaging ஸ்டேஜ்ல கிராசிங் ஓவர் நடந்தது, ரீகாம்பினேஷன் நடந்தது. அது எப்ப சார் முடிவுக்கு வரும் அப்படின்னா packaging ஸ்டேஜ் முடியும் போது கிராசிங் ஓவர் கம்ப்ளீட்டா என்ன ஆயிரும்? நடந்து முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. Leaving the chromosome linked at the sites of crossing over. கிராசிங் ஓவர் நடந்த இடத்தை தவிர இந்த இடத்துல மட்டும் தான் லிங்க் ஆயிருக்கும். அடுத்த ஸ்டேஜ் வரும்போது மற்ற இடத்தெல்லாம் அந்த ரீகாம்பினேஷன் என்சைம் போயிடும். It means synaptomimal complex அழிஞ்சிடும். இது புரிஞ்சிச்சா? ஓகேவா? சரி, வேணுமா இந்த படத்தை பார்த்துக்கோ. இதான் பேக்கெட்டிங் ஸ்டேஜ். பேக்கெட்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன நடந்துச்சு? கிராசிங் ஓவர் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? கிராசிங் ஓவர் நடந்துச்சு. கிராசிங் ஓவர் நடந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த ஸ்டேஜ்ல என்ன ஆக போகுது? இதெல்லாம் அழிஞ்சிடும். சரிங்களா? அப்ப கிராசிங் ஓவர் அக்கர்ஸ் இன் பேக்கெட்டிங். வேற எதுவும் ஞாபகம் வச்சுக்காது. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்னது? டிப்ளோட்டிங். டிப்ளோட்டிங் ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். The beginning of diplotin is recognized by the dissolution of the synaptonimal complex. சார் நீங்க டிப்ளோட்டின் ஸ்டேஜ் நடக்குதுன்னு எப்படி மைக்ரோஸ்கோப்ல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா
சினாப்டோமினிமல் காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா அழிய துவங்குகிறது. அழிய ஆரம்பிக்குதுனாவே அது எந்த ஸ்டேஜை குறிக்கும்? டிப்ளோட்டிங் ஸ்டேஜை குறிக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அப்ப டிப்ளோட்டிங் ஸ்டேஜ் எதை குறிக்கும் அப்படின்னா டிசோலியூஷன் ஆஃப் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ். சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் அழிகிறது அப்படின்னா அங்க டிப்ளோட்டிங் ஸ்டேஜ் ஆரம்பமாச்சு அப்படின்றத உங்களுக்கு குறிக்கும். சரிங்களா? These X-shaped structures are called chiasmata. X-shaped structure என்ன? இங்க இப்படி வருது இல்ல, இப்படி இருக்குது இல்ல, இந்த ஷேப், இதுக்கு பேர் தான், அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னது? chiasmata. இந்த மாதிரி இருக்கும். நான் சிஸ்டர் குரோமேட்ரிக் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது? chiasmata. In whose sides of some vertebrates. நீங்க ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், எந்த இடத்துல chiasmata புள்ளி பார்க்கலாம்னா டிப்ளோட்டிங் ஸ்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. chiasmata. சரிங்களா? These X-shaped structure are called chiasmata in whose sides of some vertebrates. Need question. oocyte னா என்னதுப்பா? அண்ட தாய் செல்கள் நம்ம சொல்றோம் இல்ல, அதுக்கு பேர் தான் oocyte. சரிங்களா? oocytes of some vertebrates. சில முதுகு நான் உடையவையா டிப்ளோட்டிங் கேன் லாஸ்ட் ஃபார் மந்த் ஆர் இயர்ஸ். ஒரு மாசமா நடக்கும் அல்லது இயரா கூட நடக்கும். டிப்ளோட்டிங் ஸ்டேஜ் மட்டும் என்ன ஆகும்? ரொம்ப நாளைக்கு நடந்துகிட்டே இருக்கும். எங்கன்னா oocytes of some vertebrates and டிப்ளோட்டிங். சரிங்களா? இதுதான் நமக்கு இந்த அப்நார்மல் குரோமோசோம் படிச்சிருப்பீங்கல்ல, லேம்பிரஸ் குரோமோசோம், விளக்கு தூரிகை குரோமோசோம் படிச்சிங்களா இல்லையா? 12th படிச்சிருப்பீங்களா ராஜா? அது இதுக்கு தான் காரணம். ரொம்ப நாள் நீடிச்சுச்சுன்னா அது எந்த ஸ்டேஜ்ல நீடிக்கும் அப்படின்னா டிப்ளோட்டிங் ஸ்டேஜ்ல நீடிக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது ஃபைனல் ஸ்டேஜ் என்னது? டயாகைனசிஸ். இங்க டெர்மினலைசேஷன் நடக்கும், வேற ஒண்ணும் இல்ல. The final stage of meiotic prophase 1 is diakinesis. This is marked by terminalization of chiasmata. இந்த பாயிண்ட் தான் முக்கியம். டயாகைனசிஸ்னா நமக்கு ஞாபகம் என்ன வரணும்? terminalization of chiasmata. chiasmata நுனி அடைதல் எங்க நடக்குதுன்னா டயாகைனசிஸ்ல நடக்குது. During this phase the chromosomes are fully condensed and the meiotic spindle is assembled to prepare the homologous chromosome for separation. நீங்க குரோமோசோம் கண்டென்சேஷன் எங்க நடந்ததுன்னு சொன்னோம்? புரோபேஸ் 1ல ஆரம்பமாகும். அங்கிருந்து லாஸ்ட் டயாகைனசிஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கண்டென்சேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கும். அது எப்ப சார் கம்ப்ளீட்டா குரோமோசோம் கண்டென்ஸ் ஆகி முடியும்னா டயாகைனசிஸ் முடியும் போது முடிஞ்சிடும். சரிங்களா? fully condensed and the meiotic spindle is assembled to prepare the homologous chromosome for separation. சார் homologous chromosome இப்போ நடந்துச்சு இல்ல, இதான homologous chromosome. இதுதான் ஹோமோலாகஸ் குரோமோசோம் சொல்றோம். ஓகேவா? இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்க்குள்ள நமக்கு மாறி இருக்கும், அதெல்லாம் ஓகே. இந்த இது எல்லாம் அசெம்பிள் ஆயிடும் எங்க? அடுத்த ஸ்டேஜுக்கு அசெம்பிள் ஆயிடுது இங்க தான். ஓகே. பை தி எண்ட் ஆஃப் டயாகைனசிஸ் the nucleolus disappear. இப்போ நீங்க என்ன சொல்லணும்? புரோபேஸ்ல என்ன நடக்கும்னு படிச்சோம்? நியூக்ளியோலஸ் மறையுமா, அதாவது உட்கருமணி மறையும், disappear. and the nuclear envelope also breaks down. உட்கரு சவ்வு இருக்குது இல்லையா, அதுவும் என்ன ஆயிடும்? மறைஞ்சிரும். டயாகைனசிஸ் represents transition to metaphase. டயாகைனசிஸ் நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா மெட்டாபேஸ்க்கு மாறுது. சரியா? புரோபேஸ் 1 முடிஞ்சு மெட்டாபேஸ் 1க்கு மாறுதுன்றத நமக்கு குறிக்கக்கூடிய ஸ்டேஜ் எது? டயாகைனசிஸ். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கோத்ரூ பண்ணு.